ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சென்னை ஆரி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் எப்படி நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நெக் டிசைன் கொடுத்தேன். ஸ்லீவுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஸ்ட்ரிங் வந்து பெட்டல் மாதிரி மடிச்சுட்டு அதில் நான் ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணுறேன். நான் ஒன்றுத்துக்கு ஒரு 10 பெட்டல்ஸ் கொடுத்துருப்பேன். நான் இந்த இதில் ஸ்லீவ் கொஞ்சம் ஒர்க்கு எடுத்து டைம் நமக்கு, ஏன்னா அது ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால எனக்கு கஷ்டமாகவே இருந்தது போடுறதுக்கு. ஸ்டாக்கிங் கிளாத்லாம் கொஞ்சம் ஹெவி ஒர்க் ஹெவியாக எப்படி சொல்கிறதுனா, நல்ல குவாலிட்டியாக வாங்கி பண்ணுங்கள். நான் இந்த ப்ளவுஸ் பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு தான் நான் பண்ணி கொடுத்தேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கிங் கிளாத் வந்து கிழியுது அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி நம்ம வாங்குகிற ரெடிமேடு ஒர்க் பீடெல்லாம் வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகலை. இது கிழியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இதுலேயும் குவாலிட்டி பார்க்கணும். அதிகமாக ஸ்டாக்கிங் கிளாத் இல்லாமல் நம்ம பீட்ஸு, ஃப்ளவரு, சீக்வன்ஸு, அப்புறம் ரெசின்னு, வேறு ஏதாவது டிசைன்லாம் வச்சு நம்மளே மெட்டீரியல் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் ஷீட்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு லைஃப் வரும். மேக்ஸிமம் ஸ்டாக்கிங் கிளாத் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே யூஸ் பண்ணாலும் ஹெவி ஒர்க்காக இல்லாமல் சிம்பிளாக வந்து குவாலிட்டியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நான் ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன். கிளிப் ஸ்டோனுக்கு மேலே வந்து நான் திரும்பியும் கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுற்றி நான் ஒரு லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்து, லீஃப் சீக்வன்ஸில் ஒரு கட் பீட் கொடுக்குறேன். அது மாதிரி நான் பக்கத்தில் ஒரு 4 லீஃப் சீக்வன்ஸ் வரும் பாருங்கள். கட் பீட் வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் 2 ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். நான் எல்லாத்துக்குமே 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பேன். நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்துக்கெலாம் நிறையவே ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது எடுக்காமல் இருக்கும். ப்ரூச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரெடிமேடு மெட்டீரியல்ஸாக வாங்கி ஸ்டிச்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ப்ரூச் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். வீடியோஸ்லாம் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் 299. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 40+ ஆர் 50+ ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன். விருப்பம் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் அந்த ஃப்ளவர் முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கிளிப் ஸ்டோன் வச்சு லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கேன். பட்டர்ஃப்ளை கொடுத்துட்டு ரூலர் டியூப் பீட் கொடுத்துட்டு, டியூப் பீட் மேலே நான் வந்து அந்த லாரியல்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 2 பக்கமே நான் வந்து இந்த பக்கம் ஒரு டியூப் பீட், அந்த பக்கம் ஒரு டியூப் பீட் வச்சு கொடுத்துருப்பேன். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பட்டர்ஃப்ளை வந்து நம்மளோட விருப்பம்தான். நீங்கள் டியூப் பீடு, வேறு ஏதாவது டியூப் பீடுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஜர்தோசி கொடுத்துக்கலாம். பட் நமக்கு டியூப் பீட் தான் வந்து லைஃப் வரும். ஜர்தோசியில் அந்த அளவுக்கு நமக்கு லைஃப் வராது. ஸோ நான் டியூப் பீட் கொடுத்து லாரியல்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் அந்த பட்டர்ஃப்ளைக்கு மேலே ஒரு ப்ளஸ் மாதிரி மேலேருந்து கீழே சுகர் பீட் லோட் பண்ணி ஒரு ஸ்டிச்சும், லெஃப்ட் டு ரைட்டோ, ரைட் டு லெஃப்ட்டோ சுகர் பீட் லோட் பண்ணி ஒரு ஸ்டிச்சும் நான் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு தான் இந்த ப்ளவுஸ் சாரீக்கு என்னால் மெட்டீரியல்ஸ் மேட்ச் பண்ண முடிஞ்சது. பாருங்கள், அது ஒரு எல்லோ, இது ஒரு எல்லோ மாதிரி தெரியும். எனக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். மேக்ஸிமம் நாம்பளாம் மெட்டீரியல் ரெடி பண்ணுற மாதிரி ஸ்ட்ரிங் ஷீட்டில் வந்து ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ளவருக்கு பக்கத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3 பெட்டல் வச்சு நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இது நம்ம கொடுக்கலாம், வேறு ஏதாவது கூட நம்ம கொடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். என்கிட்ட கேட்ட அக்கா செலக்ட் பண்ண டிசைன் வேறு. நான் இது வந்து எனக்கு மெட்டீரியல் கிடைக்கல. நான் ஆர்டர் போட்ட மெட்டீரியலும் டைமிங்க்கு வரலை. ஸோ என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணி இதை நான் ஃபினிஷ் பண்ணேன். 2 ப்ளவுஸ் பண்ணேன் நான். இதில் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த ஸ்டாக்கிங் கிளாத்து தான் வந்து அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி கிழிது, வேண்டாம், இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதில் குவாலிட்டியாக போடலாம். ஆனால் நான் போடும்போது நான் யோசித்தேன், இது லைஃப் வருமா,
நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அது மாதிரியே தான் கம்ப்ளைண்ட் வந்தது எனக்கு. இதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஷெல்ஸ் இருக்குது, பெட்டலு, பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போது அந்த ஃப்ளவருக்கு பக்கத்தில் 3 லீஃப் பெட்டல் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து லீஃப் சீக்வன்ஸ்க்கு மேலே ஒரு டியூப் பிட் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே நான் 3 ரிங்கு எல்லோ கலரில் என்கிட்ட இருந்தது, அந்த எல்லோ தான் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் அதுக்கு பக்கத்தில் வந்து மேலே வந்து லெஃப்ட் ரைட்டில் ஒரு லீஃப் சீக்வன்ஸு, அந்த சைடு ஒரு லீஃப் சீக்வன்ஸை டியூப் பீட் கொடுத்துருக்கேன். நான் கட் பீடுன்னு சொல்லிட்டேன். கீழே அந்த 3 பெட்டலுக்கு டியூப் பீட் தான் கொடுக்கணும். கட் பீட் ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, டியூப் பீட் கொடுத்துட்டு அந்த 3 பெட்டலுக்கு கீழே நான் மறுபடியும் வந்து கிளிப் ஸ்டோன் கொடுக்குறேன். கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுற்றி லாரியல்ஸ் கொடுக்க போகிறேன். ப்ரூச் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி மைண்ட் தான். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம ப்ளவுஸுக்கு வந்து மேட்ச் பண்ணுறதும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரே கலரில் கொடுக்குற மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் அமையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெட்டீரியல் பக்காவாக கிடச்சிடும், நம்ம ஃபினிஷிங்கும் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் ப்ரூச்சுக்காக நம்ம மெட்டீரியலுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி டென்ஷன் ஆனது தான் மிச்சங்கிற மாதிரி கிடைக்கவே மாட்டிருக்கு. நமக்கு மேட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ரொம்ப டென்ஷன் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம ரெடிமேட் மெட்டீரியல் இல்லாட்டி ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு ரெடி பண்ணிக்கிறது நல்லது. வீடியோவில் நிறைய பேசிகிட்ருக்க மாதிரி உங்களுக்கு தோணுன்னு நினைக்கிறேன். பேசாமல் இருந்தாலும் போர் அடிக்கும். ஸோ அதனால் நான் பேசிகிட்ருக்கேன். இன்னும் மறுபடியும் நான் இந்த சைட் வந்து பேக் ஸ்லீவ் பண்ணுறேன், பேக் நெக் பண்ணுறேன். பேக் நெக்கில் வந்து அது 3 பெட்டல் வச்சுட்டு ஏற்கனவே நான் அந்த பக்கம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஸ்லீவில் அது மாதிரி தான். ஆனால் அதில் கொடுக்குற மாதிரி நான் இதில் கொடுக்கல. இதில் நான் டியூப் பீட் வச்சு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3 பெட்டலையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள், அந்த ஸ்டாக்கிங் கிளாத் ரொம்ப தின்னாக இருக்குது, தின் லேயராக இருக்க மாதிரி. அந்த ஸ்ட்ரிங் ஏதாவது வளைஞ்சாலோ ஒரு மாதிரி ஆனாலோ அந்த கிளாத் அப்படியே கிழிஞ்சிரும் போல். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் ஹை குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் ஸ்டாக்கிங் கிளாத்தில் நம்ம ஸ்ட்ரிங்கில் வச்சு நம்ம கொஞ்சம் இழுத்து நாட் போடும்போது நமக்கு அந்த அந்த லேயர் தான் நமக்கு கிடைக்கிது. நான் 3 பெட்டல் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டியூப் பீட் தான் கொடுக்குறேன். டியூப் பீடில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு பீடு இருக்குது, அதுதான் கொடுக்குறேன். நான் அந்த 3 பெட்டலுக்கு மேலே கிளிப் ஸ்டோன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு ஃப்ளவர் வச்சு கோல்டு ஃப்ளவர் இருந்தது, கோல்டு ஃப்ளவர் வச்சு அதுக்கு மேலே ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுத்தேன். அதுக்குமே நான் வந்து 2-3 ஸ்டிச்சஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் டியூப் பீடுக்கு வந்து ஒரு ஸ்டிச் தான் நான் கொடுத்தேன், 2 ஸ்டிச் நான் கொடுக்கல. அந்த ஃப்ளவர் வச்சு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு ஸ்டிச்சு தான் நான் டியூப் பீடில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் டியூப் பீட்குள்ளே விட்டு நான் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறேன். ஃப்ரேமில் வந்து நெக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுது, ஆனால் ஸ்லீவ் ஃபிக்ஸ் பண்ண முடியலை. கொஞ்சம் தைக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருக்குது ஸ்லீவில் பொறுத்த வரைக்கும். நான் செகண்ட் ஃப்ளவர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். செகண்ட் ஃப்ளவரும் சேம் தான். நான் வந்து பேக் நெக்குக்கு ஒரு 3 ஃப்ளவரும் ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் பண்ணேன். ஏன்னா ரொம்ப கொசுன்றதுனால ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், ஒரு டியூப் பீட், ஒரு ஃப்ளவர். அந்த ஃப்ளவர் மட்டுமே நம்ம கொடுத்தா நமக்கு ஸ்டிச்சஸ் வெளியே வந்துடும். அதனால் நம்ம அதோட ஒரு டியூப் பீட், ஒரு ஃப்ளவருக்கு அப்புறம் ஒரு 3 mm பீடோ 2 mm பீடோ உங்கள் விருப்பம் கொடுத்து அதை ஸ்கிப் பண்ணி ஃப்ளவருக்குள்ளே விட்டால் தான் நமக்கு வந்து நாட் நிற்கும், இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். அது காமன், நம்ம எப்போவுமே வந்து செய்கிறது தான். நான் 3rd ஃப்ளவர் பண்ணுறேன். இந்த ஹேங்கிங்ஸ் கூட எனக்கு சேம் கலராக கிடைக்கல பாருங்கள். இந்த ஃப்ளவருக்கு 2 ஒரு கலர் கொடுத்துருப்பேன், மேலே இருக்க ஃப்ளவருக்கு 2 ஒரு கலர், அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம பியூராக வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இதில். அதுதான். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கிங் கிளாத் நான் சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணுங்கள். இதில் நான் 3 ஃப்ளவர் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் நெக் மட்டும் நான் ஒரு ஸ்லீவ் பண்ணேன், ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் பண்ணேன்.